வயசானாலும் நான் தான்டா சிங்கம்னு விராட் கோலி மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. குஜராத் அணிய ஆர்சிபி அணி வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. குஜராத் விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல எப்படி ஆர்சிபி ஜெயிச்சாங்க? விராட் கோலி என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க? தமிழன் சாய் சுதர்சன் என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற இந்த மேட்சோட ஹைலைட் பிரிவு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்ல லக்கா டாஸை விட்டு பெற்ற ஆர்சிபி கேப்டன் பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய குஜராத் அணியுடைய தொடக்கம் சூப்பராக தான் இருந்துச்சு. பவர் பிளேயில் அந்த அணி ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் ரொம்பவே அதிரடியாக அடிச்சிட்டு இருந்தாங்க. சுபம் கில் மற்றும் சாய் சுதர்சன் 2 பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஸோ 12 ஓவர் முடிவில் கூட இவங்க 2 பேரும் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் தான் அடித்தாங்க. இதில் சுபம் கில் 12வது ஓவரில் 4வது பாலில் 128 ரன் அந்த அணி இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். கில் 24 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். நம்ம தமிழன் சாய் சுதர்சன் அரை சதம் அடித்து சதமும் அடித்து சம்பவம் பண்ணார். சாய் சுதர்சன் இந்த மேட்ச்சில் 58 பாலுக்கு 100 ரன் 11 பவுண்டர் 5 சிக்ஸ் 172 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு அவுட் ஆயிருப்பார். மேலும் சாய் சுதர்சன் ஐபிஎல்லில் அவருடைய 2000 ரன்னை சதம் அடித்து கெயிலுக்கு அடுத்தபடியாக 2000 ரன்னை கடந்து சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனையும் படிச்சிருப்பார். ஸோ சாய் சுதர்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள வந்த பட்லர் 16 பாலுக்கு 25 ரன் அடித்து அதிரடியாக விளாண்டு அவுட் ஆயிருப்பார். அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் 12 பாலுக்கு 19 ரன்னும், ஹோல்டர் 10 பாலுக்கு 23 ரன் அடிக்க குஜராத் அணி 20 ஓவர் முடியல 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. குஜராத் ஒரு கட்டத்தில் அதாவது 15 ஓவருக்கே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் அடித்து ஒரு 220லேருந்து 250 ரன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஆர்சிபி டெட் ஓவரில் சூப்பராக பந்து வீசினனால 205 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஆர்சிபி பந்து வீச்சு தரப்பில் பும்ரா ஹசல்வுட் ஒவ்வொரு விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்சிபி அணி 20 ஓவருக்கு 206ன்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கியிருப்பாங்க. தொடக்கத்திலேயே விராட் கோலி கேட்ச பிரதீப் கிருஷ்ணா ட்ராப் பண்ணியிருப்பார். அது மிகப்பெரிய தவறாகவே மாறி இருக்கும். ஸோ விராட் கோலி மற்றும் போத்தல் தொடக்கத்திலேருந்து அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாலும் போத்தல் 3வது ஓவரில் 14 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். முகமது சிராஜ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்த டேவிட் படிக்கட் விராட் கோலி 2 பேரும் மேட்சை முடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் பவர் பிளேக்குள்ளேயே ஆர்சிபி 60 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பவர் பிளேக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பவர் பிளே போல் எதிரணி பவுலர்களை பறக்க விட்டுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சது மட்டும் இல்லாமல் 12 ஓவர்லேயே ஆர்சிபி 140 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ டேவிட் படிக்கட் அரை சதம் அடித்து 12வது ஓவரில் 5வது பாலில் 141 ரன் ஆர்சிபி இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். படிக்கல் 27 பாலுக்கு 55 ரன் 6 சிக்ஸ் 2 பவுண்டரி 203 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது ரஷித் கான் போட்ட பாலில் ஸ்டெம்பிட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். கிங் கோலி 3வது விக்கெட்டாக இந்த மேட்ச்சில் அவுட் ஆயிருப்பார். விராட் கோலி இந்த மேட்ச்சில் 30 பாலுக்கு அரை சதம் அடித்தது மட்டும் இல்லாமல் அடுத்த 14 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருப்பார். ஸோ விராட் கோலி மொத்தமாக 44 பாலுக்கு 81 ரன் 4 சிக்ஸ் 8 பவுண்டர் 184 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது ஹோல்டர் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். விராட் கோலி கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுருந்தால் சதம் கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவுட் ஆயிருப்பார் கிங் கோலி. ஸோ அதுக்கப்புறம் வந்த கேப்டன் படிதர் 8 ரனில் வெளியேற, விஜய் சர்மா 10 ரனில் வெளியேற, டிம் டேவிட் 10 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்திருப்பார். குணால் பாண்டியா 12 பாலுக்கு 23 ரன் அடித்து ஒரு சின்ன கேமியோ நாக் விளாட ஆர்சிபி அணி 18.5 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பேருக்கு 206 ரன் அடித்து அவங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் டேபிளில் இப்போ 2வது இடத்துல இருக்காங்க ஆர்சிபி அணி. மேலும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் 81 ரன் அடித்ததுனால விராட் கோலி இந்த மேட்ச்சில் 3 இமாலய சாதனைகளை படிச்சிருக்காரு. அதன்படி விராட் கோலி ஒரே நாட்டுக்காக விளையாண்டு T20யில் மட்டும் 10,000 ரன் அடித்த முதல் வீரர். அதாவது இந்தியாவில் மட்டும் விராட் கோலி T20யில் மொத்தமாக 10,000 ரன் அடிச்சிருக்காரு. 2வது சாதனையை ஐபிஎல் வரலாற்றில் முதல் வீரராக 800 பவுண்டரி அடித்த வீரர் அப்படிங்கிற சரித்திர சாதனையை படிச்சிருக்கார். 3வது சாதனையாக ஐபிஎல் தொடரில் ஒரே அணிக்காக 300 சிக்ஸ் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காரு விராட் கோலி. ஸோ ஆர்சிபி விராட் கோலியுடைய இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.